தாய் வீடு மே 2026. கடவுள் தேர்ந்தெடுத்த அம்மா. எழுதியவர் பஞ்சகல்யாணி. வாசிப்பவர் கமலவதனா சுந்தா. வைத்தியசாலையில் அந்த அறை அமைதியாக இருந்தது. வெளிர் நீல நிற சுவர். சுவரில் ஒரு மணிக்கூடு. அதில் ஒவ்வொரு செக்கனும் தலையாட்டும் ஒரு கோழி. வேறொன்றும் சுவரில் இருக்கவில்லை. அறையின் நடுவில் ஒரு வட்டமான மேசை. அதில் நாட்காட்டி ஒன்றும் அழைப்பு மணி ஒன்றும் இருந்தன. மேசையின் ஒரு பக்கத்தில் ஒரு கதிரையும் எதிர்பக்கத்தில் 4 கதிரைகளும் இருந்தன. நாடிக்கு கை கொடுத்தபடி ஒரு கதிரையில் அபர்ணா, எதிர்கதிரையில் உளவள துணையாளர் சாரதா. வேறு யாரும் அங்கிருக்கவில்லை. சொல்லுங்கோ என்று பேச்சை தொடங்கினார் சாரதா. எனக்கு இந்த உலகத்திலே வாழ பிடிக்கல. ஏன் எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது? கண்களால் வடிந்த கண்ணீரை சுட்டி விரலால் சுண்டி விட்டபடி கதிரையில் பின்னுக்கு தள்ளி இருந்தாள் அபர்ணா. சாரதா அமைதியாக இருந்தார். கல்யாணம் செய்த நாளிலிருந்தே பிரச்சனை தான். எல்லோரும் குழந்தை தங்கினால் சந்தோஷப்படுகிறது. ஆனால் என்ற மாமியார் பிள்ளை பெற வெளிக்கிட்டியல் மிச்ச டொனேஷன் காசு எப்ப தாரது என்று தான் கேட்டவர். எப்பவுமே எனக்கு கவலைதான். தனிமை. பேச்சு துணைக்கு ஆருமில்லை. சரி, வயிற்றுல குழந்தை தங்கிட்டுது, அதோட கதைச்சு ஆறுதல் படுத்துவோம் என்று என்ற துன்பங்களை எல்லாம் என்ற பிள்ளைகளுக்கு சொல்லி ஒவ்வொரு நாளும் அழுவேன். பிறக்கேக்க நல்ல அழகாய் பிறந்தாள். ஆனால் வயசுக்கு அவள் கதைக்க இல்லை. மிட்வைஃப் டாக்டர்கிட்ட காட்டோணும் என்றவ. அதுக்கு என்ற மாமியார் தாய் ஊமை கோட்டான் தானே, அதுதான் பிள்ளையும் கதைக்க இல்லை. அதுக்கேன் டாக்டர் என்று சத்தம் போட்டார். அயலட்டைகளும் அது முதல் பிள்ளை கொஞ்சம் பிந்தித்தான் கதைக்கும் என்றிச்சின. ஆனால் அவள் கதைக்கவில்லை. நான் கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்கவில்லை. கோயிலிலே மேளச்சத்தத்துக்கு காதை பொத்தி கொண்டு குளறினாள். ஒற்றை கதவுக்குள்ளால உள்ள போறதென்றால் அவளுக்கு பயம். மண்ணில கால் வைக்க மாட்டாள். நீல சட்டை மட்டும்தான் போடுவாள். எல்லா சாப்பாடும் சாப்பிட மாட்டாள். இடியப்பத்தை கண்டால் ஓவென்று குளறுவாள். ஒருவேளை அதை புழுவென்று நிற்கிறாளோ என்னமோ. நல்லா கோபப்படுவாள். சில வேளை பாய்ந்து கடித்தும் விடுவாள். தலை இழுக்கிறது, பல்லு தீட்டுறது என்றால் பயம். எங்க போனாலும் ஒரே ஓட்டம். நானும் பின்னுக்கு ஓடி களைச்சு போட்டேன். எல்லோரும் எங்களை புதினம் பாய்ச்சிச்சின. உதன்ன இயலாத பிள்ளையோ, வலது குறைஞ்சதோ என்று என் காதுபடவே கதைச்சின. முதுகளை வீட்டில் விட்டுட்டு வராமல் ஏன் விழாக்களுக்கு கொண்டு வாரவ என்று சினந்து கொண்டினான். குழந்தை பற்றிய என் கனவு கோட்டை சிதந்து போனது. வாரவ போறதுக்கு கதை சொல்லி நான் களைச்சு போட்டேன். ஊரில் எம் கௌரவம் ஒருபடி குறைஞ்சு போச்சு என்று மாமி பேசினா. ஒவ்வொரு நாளுமே போராட்டம்தான். எனக்கென்றால் நல்ல டாக்டர்கிட்ட பிள்ளைய காட்ட விருப்பம். ஆனால் அந்தளவு சுதந்திரம் எனக்கு இல்லை. பிள்ளைக்கும் 4 வயசாச்சுட்டு நேசரிக்கு போக இல்லை. குழந்தைக்கு திருநூறு போடுகிறது, வீட்டில் செய்வினை எடுக்கிறது, வீட்டுக்கு சாந்தி செய்கிறது என்று எத்தனையோ எல்லாம் மாமி செய்து பார்த்தா. ஒரு முன்னேற்றமும் பிள்ளையில இல்லை. காசுதான் எக்கச்சக்கமாக முடிஞ்சுது. இந்த நகையெல்லாம் இப்போ அடவு கடையில் தான் இருக்கிறது. கொஞ்ச காலம் போக மாமி சொன்னா, நான் சாமியிட்ட வாக்கு கேட்ட நான்
சாமி சொன்னது ஏதோ தெய்வக்குறை இருக்கு, கோயிலுக்கு கொண்டாங்கோ, நாக்கில சூடு வைக்க எல்லாம் சரி வரும் என்று. ஆனால் எனக்கு சரியான பயம். இருந்தாலும் மாமி அடம் பிடிச்சா. எங்கட பரம்பரைக்கு இல்லாத வருத்தம் கடவுள் குறையில தான் வந்திருக்குமென்னு மாமி நம்பினான். கோயிலுக்கு போற ஆயத்தங்கள் நடந்தன. என் எதிர்ப்பை யாரும் பொருட்படுத்த இல்லை. பிள்ளைய துன்பப்படுகிறது என்றால் தாங்க முடியாது, என்னால தாங்க முடியாது. அதனால் தான் இந்த விபரீதமான முடிவை எடுத்தேன். மூச்சு பிடித்து கொண்டு எல்லாவற்றையும் சொல்லி முடித்துவிட்டு கை நகத்தால் மேசையில் கீறினாள் அபர்ணா. சரி அம்மா என்று மௌனம் கலைத்தார் சாரதா. எனக்கு விளங்கியபடி உங்கள் குழந்தை ஓட்டிசம் என்ற நிலையில் இருக்கிறது. ஒரு வைத்தியர் தான் அதை உறுதிப்படுத்த வேண்டும். ஓட்டிசம் ஒரு நோய் இல்லை, நரம்பு சம்பந்தமான ஒரு நிலைமை. பரம்பரையிலும் ஆருக்கும் இருக்கலாம். இதற்கு தெரப்பிகள் உண்டு. நாங்கள் குழந்தைக்குரிய தெரப்பிகளுக்கு ஆவண செய்வோம். நீங்கள் அதை சரிவரச் செய்தால் குழந்தையில் முன்னேற்றங்களை காணலாம். மனதை தளரவிட வேண்டாம். கடவுள் இந்த குழந்தையை உங்களிடத்தே தந்ததே நீங்கள் அதை சரிவர வளர்ப்பீர்கள் என்றுதான். நீங்கள் கடவுளால் தெரிவு செய்யப்பட்ட அம்மா என்று பெருமை கொள்ளுங்கோ. பிள்ளையின் நிலைமைக்காக நீங்கள் மனம் சோர வேண்டாம். உங்களின் சகிப்புத்தன்மை, பொறுமை நிறையவே வேண்டும். பிள்ளையின் சிறிய சிறிய முன்னேற்றத்தை கண்டு பெருமையும் சந்தோஷமும் கொள்ளுங்கோ. தெரப்பிக்கு போற இடத்தில் உங்களை ஒத்த கண பெற்றோரையும் பிள்ளைகளையும் சந்திப்பீர்கள். அப்ப நீங்கள் இன்னும் தெளிவடைவீங்கள். சாரதாவின் கதையை கேட்ட அபர்ணா நிமிர்ந்திருந்தாள். ஆனாலும் எதையோ கேட்டுவிட வேண்டுமென்று வாய் துடித்தது. சாரதா தொடர்ந்தார். உங்கள் வீட்டுக்காரரோடும் நாங்கள் கதைப்போம், விளங்கப்படுத்துவோம். நீங்கள் சொன்னவற்றை அவர்களுக்கு நாங்கள் சொல்லப் போவதில்லை. அதையிட்டு நீங்கள் யோசிக்க வேண்டாம். உங்கள் குழந்தையுடைய முன்னேற்றத்திற்கு நீங்கள் முக்கியமான ஆள். உங்களுக்கு ஏதும் கதைக்க வேண்டும் போலிருந்தால் எப்பவும் என்னோடு கதைக்கலாம். இங்க வரணும் என்றில்லை. விரும்பினால் வாங்கோ, இல்லாவிடில் டெலிபோனிலையும் கதைக்கலாம். இப்படியோரிடம் நீங்கள் எல்லாம் இருப்பது எனக்கு முந்தியே தெரிந்திருக்கலாம் என்றாள் அபர்ணா. இப்பவும் ஒன்று கெட்டுப்போகவில்லை என்றார் சாரதா. மணிக்கூட்டு கோழியும் தலையை ஆட்டியது. நன்றி.